வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பணியிட மாற்ற சீர்கேட்டினால் அரசு வைத்தியசாலைகளின் பாதிப்பு நிலைமை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் பல வைத்தியசாலைகள் செயலிழக்கும். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு. இலங்கை அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத தலைவராக பெயரெடுத்தவர் மறைந்த ரா சம்பந்தன். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் பாராட்டு. சர்வதேச நீதியை வலியுறுத்தும் நோக்கில் இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாபெரும் மக்கள் போராட்டங்கள். நீதிமன்றத்தால் பாதுகாக்கப்படும் செம்மணி ஆய்வு பகுதியில் அத்துமீறி புகுந்து மதகுரு குழு. அகழ்வு பணிகளின் நடுநிலைமை மற்றும் பாதுகாப்பு குறித்து புதிய கவலை. இனி விரிவான செய்திகள். தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்களுக்கான பணியிட மாற்ற நடவடிக்கைகளில் நிலவும் சீர்கேடுகள் காரணமாக அரசு வைத்தியசாலைகள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கின்றன. இந்த நிலைமை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் பல வைத்தியசாலைகள் செயலிழக்கும் அபாயம் உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கொழும்பில் அமைந்துள்ள சங்க அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவிக்கையில், தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்களின் பணியிட மாற்றங்களில் நடைமுறைக்கு விரோதமான முறைகள் பின்பற்றப்படுவதனால் நாட்டின் பல முக்கியமான அரசு வைத்தியசாலைகளில் சுகாதார சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தேவையான அளவில் வைத்தியர்கள் நியமிக்கப்படாததன் காரணமாக நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் பணிகள் நேரடியாக பாதிக்கப்படுகிறது. தற்போது நாட்டில் 23,000-க்கும் மேற்பட்ட தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். அவர்களில் பலர் கடுமையான அழுத்தங்களோடு வேலை செய்து வரும் நிலையில் பணியிட மாற்றம் நடைபெறாமை மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது. பயிற்சி முடிந்த 1977 வைத்தியர்கள் உட்பட 2 குழுக்கள் தற்போது பணியிட மாற்றத்திற்காக காத்திருக்கின்றனர். மேலும் 1494 வைத்தியர்கள் கடந்த 9 மாதங்களாக பணியிட மாற்ற பட்டியலை எதிர்பார்த்து வருகின்றனர். 2025ஆம் ஆண்டுக்கான இந்த பட்டியல் கடந்த ஜூலை 11ஆம் தேதி தாமதப்படுத்தி வெளியிடப்பட்டது. இதில் பல தவறுகள் உள்ளதோடு வைத்தியர்களுக்கு அநீதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சுகாதார அமைச்சின் சீரற்ற நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் நீதிக்கு புறம்பான தலையீடுகள் நாட்டின் சுகாதாரத்துறையை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாகவும் உடனடி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் சுகாதார சேவையில் தீவிர பாதிப்பு ஏற்படும் என்றும் வைத்தியர் சமில் விஜயசிங்க எச்சரித்துள்ளார். இலங்கை அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத தலைவராக பெயரெடுத்தவர் மறைந்த ரா சம்பந்தன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராட்டியுள்ளார். வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த காலம் சென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சம்பந்தன் ஏ பிலப்பிட்டி, டபிள்யூ ஏகநாயக்க, லக்கி ஜாவர்தன மற்றும் மாலினி பொன்சேகா ஆகியோருக்கான அனுதாப பிரேரணையில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். சம்பந்தன் ஒரு உயரிய குணநலன்களை கொண்ட அரசியல்வாதியாக இருந்தார். எப்போதும் பொதுமக்கள் நலனையை முன்னிறுத்தி செயற்பட்டவர். அரசியல் மட்டுமின்றி மனிதாபிமானம், சமூகவியல், பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி தொடர்பாகவும் தொடர்ந்து ஆதரவு வழங்கியவர் என்று சஜித் பிரேமதாசன் நினைவு கூர்ந்துள்ளார். சம்பந்தன் தனது மக்கள், குறிப்பாக தமிழ் சமூகத்தின் சிவில், கலாச்சார மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக அரசியலில் நீண்ட காலம் செயல்பட்டார். நாடு அதன் இறையாண்மை மற்றும் ஜனநாயகத்துக்கு சுதந்திரத்துக்காகவும் அவர் வழிகாட்டிய பங்களிப்புகள் நினைவுறத்தக்கவை என்று கூறியுள்ளார். அத்துடன் இந்த வழியாக மக்களின் நம்பிக்கையை வென்ற மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சம்பந்தனின் மறைவு நாட்டிற்கு பெரிய இழப்பாகும் என்றும் கூறினார். கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரத்தை சேர்ந்த 7 தமிழக மீனவர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க யாழ் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மீனவர்கள் இந்தியா சார்ந்த இழுவை படகோடு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் காங்கேசன்துறை கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் அவர்கள் கடல் தொழில் தணிக்கை அதிகாரிகளிடம் விசாரணைக்காக அனுப்பப்பட்டு கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அன்று முதல் இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய நீதிமன்ற விசாரணையில் அவர்களின் விளக்கமறியல் காலம் மேலும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டில் இதுவரை 25 படகுகளோடு மொத்தம் 185 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் மறைவில் இருக்கும் 67 இலங்கையர்களுக்கு சர்வதேச காவல்துறையான இன்டர்போலின் சிவப்பு அறிவிப்புகள் அனுப்பப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இது சர்வதேச ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் செயல்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் தீவிர நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். இந்த சந்தேக நபர்கள் சிலர் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி தங்களது அடையாளங்களை மறைத்து வந்துள்ளதாகவும் இதனால் அவர்களது இருப்பிடங்களை கண்டறிதல் சிக்கலானதாக உள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இவர்களில் பலர் தற்போது எந்த நாடுகளில் பதுங்கி உள்ளனர் என்பது குறித்து புலனாய்வுத்துறை தெளிவான தகவல்களை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அதன் அடிப்படையிலே அவர்களை கைது செய்து நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகளை எளிமைப்படுத்த இலங்கை அரசு சம்பந்தப்பட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சுக்களுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் கடந்த மாதங்களில் மட்டும் சுமார் 20 சந்தேக நபர்கள் ஏற்கனவே இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒப்பந்த கொலைகளுக்கு பின்னணியில் இந்த வெளிநாட்டு தளங்களை ஆதாரமாக கொண்ட குற்றவியல் குழுக்களை செயற்படுகின்றன என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சைபர் குற்றங்கள் கவலைக்கிடமான அளவிற்கு அதிகரித்து வருகின்றன.
2025 ஆண்டில் மட்டும் 5400க்கும் மேற்பட்ட கணனி குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இவை பெரும்பாலும் Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக ஊடக தளங்களில் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக இவற்றில் 90% மேற்பட்ட சம்பவங்கள் Facebook தளத்தை மையமாக கொண்டு நடந்துள்ளது. மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடும் இந்த குற்ற சம்பவங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. தரவு திருட்டு, ஆன்லைன் மோசடிகள் மற்றும் நிதி சார்ந்த மோசடிகள் போன்றவை இந்த வகை சைபர் குற்றங்களில் அடங்குகிறது. நாட்டில் 70 லட்சத்திற்கும் அதிகமான இணைய பயனர்கள் உள்ள நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் சமூக ஊடக தளங்களை பரவலாக பயன்படுத்துகின்றனர். இதனால் இணையத்திற்கான பாதுகாப்பு அபாயம் அதிகரித்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் இணையம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவும் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் கடவுச்சொற்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் இலங்கையின் கணனி அவசர சேவை பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. சர்வதேச நீதியினை வலியுறுத்தும் நோக்கில் இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாபெரும் மக்கள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த போராட்டங்கள் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று காலை 10 மணிக்கு ஒரே நேரத்தில் ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுழி பகுதியில், முல்லைத்தீவில் மாவட்ட செயலகம், கிளிநொச்சியில் கந்தசுவாமி ஆலயம், வவுனியாவில் புதிய பேருந்து நிலையம் அருகே, மன்னாரில் நகர்பகுதி, அம்பாறையில் திருக்கோவில், மட்டக்களப்பில் காந்தி பூங்கா மற்றும் திருகோணமலையில் சிவன் கோயில் முன்பாக இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டங்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் இலங்கை தொடர்பாக எடுக்கப்படும் தீர்மானங்களை வலுப்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்றன என்று வடக்கு கிழக்கு சமூக இயக்கங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இந்த போராட்டங்களை ஆதரித்து மலையக மக்களின் சிவில் சமூக கூட்டமைப்பும் இன்று காலை 10 மணிக்கு கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பில் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிக்கு அருகாமையில் மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2 என்று அடையாளம் காணப்பட்ட பகுதியில் அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. இந்த புதிய அகழ்வு பகுதிகளில் ஒன்று செய்மதி படங்கள் மூலமாக சந்தேகத்திற்குரிய இடமாக குறைக்கப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் கடந்த ஜூலை 2ஆம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்களும் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் அகழ்வு பணிகளின் 20ஆம் நாளான இன்று தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2 சட்ட ரீதியான உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பட்டியல் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சடலம் நீதிமன்ற உத்தரவின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் பிரணவன் செல்லையா தலைமையில் பரிசோதிக்கப்பட்டதோடு அதனை மீண்டும் பாதுகாப்பாக மண்போடு மூட நீதிமன்றம் உத்தரவிட்டது. தடயவியல் அகழ்வாய்வு தளத்தில் தற்போது தொடர்ந்து அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது செம்மணி பகுதியில் காணப்படும் மனித புதைகுழிகள் தொடர்பான சாத்தியக்கூறுகளை மேலும் வலுப்படுத்துகின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைகுழி தொடர்பாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் அத்துமுறை புகுந்து புகைப்படங்கள் எடுத்த மதகுரு தலைமையிலான குழுவினர் சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். இந்த இடம் நீதிமன்றத்தால் அதிகாரப்பூர்வமாக அகழ்வு பதியாக அறிவிக்கப்பட்டதோடு தடயவியல் மற்றும் தொல்லியல் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கத்தோலிக்க மதகுருவின் சிபாரசுடன் ஒரு கடிதத்தை துணையாக கொண்டு அந்த குழுவினர் நேற்று குறித்த இடத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் அகழ்வு பணி இடம்பெறும் மனித புதைகுழி பகுதியினை படம் பிடித்து வருவதை கண்ட போலீசார் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அங்கிருந்து வெளியேற்றியுள்ளனர். மேலும் அவர்களால் அனுமதியின்றி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அனைத்தும் போலீசாரால் அளிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் உண்மைகளை அடையாளம் காண நீதிமன்றத்தின் மேற்பார்வையோடு நடைபெறும் தடயவியல் நடவடிக்கைகளில் தலையீடு செய்வதா என்ற கேள்வியினை எழுப்புகிறது. அகழ்வு பணிகளின் நடுநிலைமை மற்றும் பாதுகாப்பு குறித்து புதிய கவலைகளை எழுப்பும் வகையில் இந்த சம்பவம் மனித எச்சங்கள் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க பற்றிய பரந்த அளவிலான விவாதங்களுக்கும் வாயிலாக அமைந்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட தரவுகளின்படி ஜூலை மாதத்தின் முதல் 23 நாட்களில் 1,45,188 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 13,13,232 சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் அதிகார சபை தெரிவிக்கிறது. இது கடந்த ஆண்டின் அதே கால பகுதியுடன் ஒப்பிடும் போது 21.4% உயர்வை காட்டுகின்றது. அத்துடன் இந்த வருகையில் பெரும்பாலானவை இந்தியாவிலிருந்து இடம்பெற்றுள்ளது. இவை தவிர பிரித்தானியா, நெதர்லாந்து, சீனா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் குறிப்பிடத்தக்க அளவில் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது.